கோவை சூலூர் அருகே சிறுமி கொலை பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திட தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைகள் மனுவை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இந்தியாவில் நாள்தோறும் சுமார் 140 வழக்குகள் பதிவாகின்றன என்ற செய்தி சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. இதில் சிறுமிகளும் குழந்தைகளும் கூட விதிவிலக்கல்ல என்ற நிலை பெரும் அவலமாகும் என்றும், ஆக்கபூர்வமான முறையில் ஒன்றிய மாநில அரசுகள் செயல்பட்டால் மட்டுமே பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியும் எனவும், சிறுமி கொலை வழக்கில் நீதி விசாரணையை விரைந்து நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத் தர வேண்டும். கண்ணம்பாளையம் குளக்கரையில் மட்டுமல்லாது இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறும் நடமாட்டத்தை தவிர்க்க வேண்டிய பகுதிகளில் வேலைகள் அமைக்கப்பட வேண்டும். அவசியமுள்ள பகுதிகளில் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும். மேலும் கண்காணிப்பு கேமராக்களும் எச்சரிக்கை தெரிவிக்கும் வகையில் அறிவிப்பு பலகைகளை அமைக்க வேண்டும். பாலியல் கல்வி பாலின சமத்துவம் குறித்து பள்ளிகளின் பாடத்திட்டங்களில் சேர்ப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் கோவை மாவட்ட தலைவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த கண்ணம்பாளையம் சூலூர் பகுதியில் கண்ணம்பாளையத்தில் 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி இன்னைக்கு கொண்டிருக்கானுங்க. இந்த 2 கைவர்களை உடனடியாக தமிழக அரசு இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா விரைந்து அவங்களுக்கு கடும் தண்டனை தரணுங்கிறதான் இளைஞர் பெருமன்றத்துடைய கோரிக்கை. இது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணம்பாளையம் பகுதியில் அந்த குளக்கரை இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா வேலி அமைக்கணுங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 2 வருடத்துக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை மனு அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க அது முறையாக கையாளலை, அதனால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் நடக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பகுதிகள் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இப்போ காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் எங்களுடைய அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய ஒரு கேள்வி. முறையாக கண்காணித்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வராது. தமிழகத்துடைய பேர் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த மாதிரி கோலங்கள் மாறுறது கிடையாது. குற்றங்கள் குறையணும்னா கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சம்மந்தமாக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமோ முன்மொழியுது. கடுமையான தண்டனைகள் எடுக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகாமல் இருக்கிறதுக்கு கோயம்புத்தூரில் என்னென்ன ஏரியா இந்த மாதிரி இருக்கோ அதையெல்லாம் கண்டறிந்து சிசிடிவி கேமரா பொருத்தி அங்கே எச்சரிக்கை பலகையை வச்சு கூடுதலாக கண்காணிப்பு காவல்துறை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதான் இளைஞர் பெருமன்றத்துடைய கோரிக்கை. பிஞ்சு குழந்தைங்க, அதாவது 9 வயசு குழந்தை தான், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்னு தெரியாமல் கூட்டு போய் இந்த மாதிரியான செயல் பண்ணி கெடுத்து கொண்டிருக்கானுங்க. அதாவது அந்த மழலை பேச்சு கூட முடியல, அதுக்குள்ள அந்த குழந்தையோட மூச்சை நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான செயல்களெல்லாம் நிற்க வச்சு அவங்களை சுடணும். ஆனால் அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் அந்த மாதிரியான நடைமுறை கிடையாது. வருங்காலத்தில் கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் நிறுத்த முடியும். பெரும் ஆதங்கத்தோடு இந்த பதிவு பண்ணுறோம். நன்றி.